உனக்கு வந்து காதல் அனுபவம் உண்டானே? காதல் என்ன காதல்? செத்த காதல். அதான் பணம் இருக்க வரைக்கும் பாசம், இளமை இருக்க வரைக்கும் காதல். நம்ம வாழ்க்கையில பட்ட காதல் அனுபவமா இருக்கு. சரி, காதலிச்சா உண்மையா இருக்கணும், உறுதியா இருக்கணும், இறுதி வரைக்கும் அன்பா இருக்கணும். இல்ல அப்படின்னா காதலிக்க கூடாது. ஏதோ பெருமைக்கு விரும்புறோம், பேசுறோம், கடந்து போறோம் அப்படின்னா அது எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தானே. ஆமா. முன்னாடி ஒரு நேரத்துல வந்து காதலிச்ச காலத்துல வந்து நாங்க லவ் லெட்டர் எழுதி கல்யாணம் காதலிச்சோம். அதெல்லாம் வந்து பெரியவருக்கு வீட்டுல உள்ளவங்களுக்கு பிடிக்கல. அதனால அது வேண்டாம்னு சொல்லி அவங்க வேற இடத்த கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம வாழ்க்கை விவசாயமா இப்படி போயிட்டு இருக்கு. அதனால அந்த காதல் வாழ்க்கை வரலாறெல்லாம் சொல்லணும்னு நினைச்சா அது எல்லாமே நம்ம 96 படம் இருக்கு தெரியுமா? அந்த படத்துல நம்மளோட காதல் வாழ்க்கையில உள்ள அத்தனை விவரங்களும் அதுல இருக்குது. அது நம்ம காதல தான் எடுத்துக்காங்க. நான் அதுல புரிஞ்சுக்கிடுறேன். சரி, ஆனா ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா காதல் கல்யாணம் முடியல ரெண்டாவது இருக்கட்டு, நமக்கு எக்ஸ் லவ் அப்படின்னு ஒரு ஆள் நம்மளை தேடி வராங்க அப்படின்னா ஒரு ஹாய் ஒரு பாய் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. பின்னால தொங்கிக்கிட்டு வளைஞ்சிக்கிட்டு அலைஞ்சிங்க அப்படின்னா உங்களை மதிக்க மாட்டாங்க. உங்களை ஒரு நாள் தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் நம்மளோட வாழ்க்கையில பட்ட அனுபவங்கள். எக்ஸ் லவரை மறக்க முடியுமானே? அது மறக்க வாய்ப்பே இல்லை. முதல் காதல் முதல் முத்தம் என்று மறக்குமா அப்படின்னு சொல்றது அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் மறக்க வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் நம்ம காலத்துல வந்து எப்படின்னா இன்னொரு குடும்பத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள திரும்பி நாம நினைக்கிறதும், நம்மளை தேடி அவங்க வந்து நம்ம பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்களை பாதிக்கப்படுறதும் இது ஒரு விஷயமாவே இருக்குது. ஆனா இதை கடந்து நம்ம போயிட்டாதான் நம்ம வாழ்க்கையில வாழ முடியும். அதை மறக்க முடியாது. இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில அது ஒரு துயரம் தான். அது ஒரு காதலுங்கிற ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு நோய். அந்த நோய்களை உளுந்துட்டான் அப்படின்னா காலத்துக்கு அவன் ஜென்மத்துக்கு அதுல மீண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுதான் காதல். சரி, படு மோசமானது. தேங்க்யூ.